அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 24 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 75 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 87 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 10 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 45 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 15 உள்ளது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். சில நேரங்களில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் தயவு செய்து பற்றுச்சீட்டை இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியாகுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் கட்டணங்களில் கம்மி ஆரம்பிறது பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் தான். 900 ஃபீல்ஸ் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. சில நேரங்களில் வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாகவே 750 ஃபீல்ஸ் வரைக்கும் கட்டணம் ஆரம்பிடுவாங்க. இதில் பார்க்கும்போது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 350 ஃபீல்ஸ் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டண லாபம் இருக்குது. அதே மாதிரி தான் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போதைக்கு வரைக்கும் 1.25 தினார் தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 250 ஃபீல்ஸ் கட்டண லாபம் இந்த எக்ஸ்சேஞ்சில் கூட இருக்குது. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 894 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 709 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 991 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 525 ஃபீல்ஸ். தங்க விலை தொடர்ந்துமே படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. இன்னும் சில நாட்களில் ஒருவேளை 30 தினாரை எட்டுமோ தெரியல 22 கேரட். ஆனால் பழைய தங்கங்களை விற்கிறதுக்கு சரியான நேரம். விதி இப்படியும் விளையாடுமா அப்படின்ற மாதிரி லீவில் போய் ஃபன் பண்ணினவங்களுக்கு ஃபைனும் சேர்ந்து நாடு கடத்தலும் வருகிறது. அதே போல் விசாவில் யாரெல்லாம் ஃபேக்காக ஃபோர்ஜர் பண்ணுறாங்களோ உடனடியாக லைஃப் டைம் விசா ரத்து. அதே போல் ஆசிரியர்கள் சேலரி கட்டு ஊழல் வெளியாகியது. அதே போல் ஓட்டுநர்களை
தயவு செய்து கவனம். 1 வருடம் சிறை தண்டனை, அதே போல அபராதமும் அதிகரித்துள்ளது. குவைத் இராணுவ நடவடிக்கைகளில் மிகவும் தீவிரமாக இருப்பதன் காரணம் என்ன? திடீர் இராணுவ செயல்பாடுகள், அதே மாதிரி விதிமீறல்கள் பண்ணியிருந்தால் சிவில் சர்வீஸ் பீரோ ஒரு தடவை மன்னிக்கும், அதற்கு மேல் மன்னிப்பே கிடையாது. துர்நாற்றம் வீசி அல்முத்தலா வடிகான் தற்காலிக பம்ப் செட் உடனடியாக அகற்றப்பட்டது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. இந்த கார்கோ பற்றிய தகவல், அதே போல் இந்த வீடியோ எதுக்காக நான் தொடர்ந்து போடுறேன் அப்படின்ற மேலதிக தகவல்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி போய் பார்த்துக்கொள்ளலாம். வானிலை ஆய்வாளர் பெத்ரல் அமீரா, இனி வரும் நாட்களில் தொடர்ந்து தூசி காற்றுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி தூசி ஒற்றுக்கொள்ளாதவர்கள் மாஸ்க் கட்டாயம் அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் 5/4/2025 ஈராக்கின் ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது. சில ஏரியாக்களில் ரொம்பவும் அதிகமான டேமேஜ், அதாவது வண்டிகளுடைய கண்ணாடிகளை கூட உடைத்து நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஆலங்கட்டி மழை பெய்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் குவைத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா தொடர்ந்தும் விசாக்களை ரத்து பண்ணிக்கிட்டே வராங்க. அதுலேயும் குறிப்பாக எடியூகேஷனல் விசா நிறைய பேரும் ஃபேக்காக ரெடி பண்ணுற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்குது. லைஃப் டைம் அதுக்கு பிறகு அமெரிக்கான்ற கனவே இல்லை, கலைந்து போயிடும் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டிலேருந்து இப்போ நிறைய பேர் வெளிநாடுகள், அதாவது லண்டன், UK, அதே மாதிரி அமெரிக்கா போகணும், வேறு நாடுகளுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சில கனவுகளோட சில ஃபேக்கான ஏஜெண்ட்டுகளை நம்பி பணங்களை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த நாட்டில் இருந்து ஹவுஸ் மெய்டாவோ அல்லது சாதாரண ஒரு தொழிலில் இருந்தோ அல்லது எந்த ஒரு எடியூகேஷனல் சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் உங்களால் போகவே முடியாது. அப்படி போனாலும் அந்த நாட்டில் போய் சம்பளம் இல்லாமல் வேலை இல்லாமல் நடுத்தருவில் தான் நிற்க வரும். அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் உள்ளதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக பாருங்கள். பேராசைப்பட்டு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. இது என்னடா விதி கடைசியில் இப்படி விளையாடுது அப்படின்ற மாதிரி. இப்போது ரீசெண்டாக நேற்றைய தினம் குழுக்கள் நடந்தது இல்லையா, அதில் ஒருத்தருடைய பேர் 2025 ரெஞ்ச் ரோவர் வண்டி பேர் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவருடைய பேர் ரெண்டு சாப்டரில் தான் வருது. அதாவது 3 பேரில் அவருடைய பேர் வரும். சாதாரணமாக உதாரணத்துக்கு அஹமத் பதூர்தீன் சர்ஃபான் அப்படின்ற என்னுடைய பேரை அஹமத் பதூர்தீன் சர்ஃபான் அப்படின்னு எழுதணும். அது இல்லாமல் பதூர்தீன் சர்ஃபான் மட்டும் எழுதியிருந்தால் அது தவறு, அது செல்லாது அப்படின்ட்டாங்க. கடைசியில் அவருக்கு என்னுடைய பேரே அதுதான்ப்பா, என்னுடைய பாஸ்போர்ட்டில் சிவில் ஐடியில் கூட இந்த பேர் தான் இருக்குது, எப்படி நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கார் அந்த சம்மந்தப்பட்ட நபர். அதன் பிறகு இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது. الفائزة بالجائزة الأولى معانا سيارة رينج روفر سبورت موديل 2025 إليكا منصوري نقول لها ألف مبروك. فزتي معانا برينج روفر سبورت موديل 2025 وهي الجائزة الكبرى كانت لسحب هذا اليوم. وننتقل إلى صندوق رقم 4 ونشوف عزيز حبيبي تعال. ننتقل إلى صندوق رقم 4 ونشوف منه سعيد الحظ أيضا اللي راح يفوز معانا بالديفندر اكس موديل 2005.
رئيس اللجنه الغي الكوبون. الاسم ثنائي وليس ثلاثي. الاسم ثنائي وليس ثلاثي. طبعا ممثلين وزارة التجارة والصناعة قالوا لنا أنه راح يلغى هذا الكوبون، والسبب أن الاسم ثنائي وليس ثلاثي. فراح نرجع إلى صندوق رقم 3 وراح نرجع نسحب معاكم يعني اسم آخر بإذن الله، وراح نشوف منو هو سعيد الحظ اللي راح يفوز معانا بالرينج روفر. அது 2 பேர் தானே இருக்குது, எலிகா மன்சூர் என்று வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ரேஞ்ச் ரோவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா எலிகா மன்சூருக்கு வந்த விதி. பொது கையிருப்பிலிருந்து கூடுதலாக 2 ஆண்டுகளுக்கான நிதி ஆண்டு ஆயுத களஞ்சியப்படுத்துதல். தகுதி வாய்ந்த அதிகாரிகளை ஆயுத திட்டங்களை முடிக்க பிராந்திய முன்னேற்றங்களுடன் வேகத்தில் இருக்கவும் மற்றும் ஆயுத படைகளுக்கு தயார் நிலையை உறுதிப்படுத்தவும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதாவது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. என்ன ஆயுதத்தை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, என்னதான் நடக்க போதோ அல்லாஹு ஆலம். நேற்றைய தினம் எல்லை மிசைல்களையும் புதிதாக வாங்க போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க. என்னதான் நடக்க போதோ பார்க்கலாம். சிவில் சர்வீஸ் பீரோ ஒரு நிபந்தனையின் கீழ் மீறல் ஏற்பட்டால் பணியாளருக்கு ஒழுங்குமுறை தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. முடிவுகள் மற்றும் சம வாய்ப்பு கொள்கையின்படி பதவி உயர்வு மற்றும் வெகுமதிக்கான தகுதியை தீர்மானிக்க பணியாளர் செயல்திறனை மதிப்பீடு செய்தல் அவசியமாகும் என அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. யார் யாரெல்லாம் சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வேலைக்கு வராமலே சம்பளம் எடுத்திருக்கிறாங்களோ அனைவரும், குறிப்பாக கல்வி அமைச்சில் இது அதிரடியாக தேடப்பட்டு வருது. சீட் பண்ணினவங்களுடைய நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. எடுத்த மொத்த சம்பளத்தையும் ரிட்டர்ன் கொடுக்கணும். அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கிய அறிவுறுத்தல், ஓட்டுநர்களுக்கு தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. மிக முக்கியமான தகவல், விதிமீறல்கள் மட்டும் பண்ணிடாதீங்க. போக்குவரத்து சட்டத்திற்கான திருத்தங்களில் இருந்து பிரிவு 33 கீழ் நீங்கள் போக்குவரத்து விதிமீறலில் குற்றவாளி என கண்டறியப்பட்டால் நீங்கள் 150 தினார்களை செட்டில்மெண்ட் அபராதமாக செலுத்த வேண்டும். மீறல் மீண்டும் மீண்டும் நடந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள். மேலும் உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படலாம். 1 வருடத்துக்கு மேல் மற்றும் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை, 1000 தினார்களுக்கு மிகாமல் மற்றும் 600 தினார்களுக்கு குறையாத அபராதம். இந்த 2 தண்டனைகளில் ஒன்று மட்டுமே சிறை தண்டனை அல்லது அபராதம். ஏப்ரல் 22, 2025 முதல் தொடங்குகிறது. தயவு செய்து ஓட்டுநர்கள் உங்களுடைய விதி மீறல்களிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள, அதாவது ஒரு தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, 150 தினார் ஃபைன், ஓகே. ஆனால் அதே தவறை நீங்கள் திருப்பி ஒரே மாதத்துக்குள்ள 2 தடவை இல்லை 3 தடவை பண்ணிட்டீங்கன்னா 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை, 600 தினாரிலிருந்து 1000 தினாருக்கு மிகாத அபராதம் இருக்கும். ஓட்டுநர்களே பி கேர்ஃபுல். அடுத்த விதி எப்படி விளையாடுதுன்னு பார்த்தீங்களா? பிலிப்பீனிக்கு பின்னால் போய் எத்தனை பேரா வீடியோ எடுத்தீங்க, அழிச்சிருங்க. இப்போவே சோஷியல் மீடியாவில் எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுருந்தீங்க. தேடுதல் ஆரம்பம். இப்போ இதை உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலியாவில் லீவுக்கு போன ஒரு பிலிப்பீனிய, அதாவது இதில் எப்படி மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மாலியா சீ சைட், 1 கேர்ள் பேக் சைட், 100+ கேமராமேன். அதாவது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு பிலிப்பீனி நடந்து போகிறாங்க. நிறைய கேமராமேன்கள் கடலை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவங்க உடனே கடலை போடுறதுக்கு இந்த பக்கம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க, அந்த ப்ரைவசி ஒன்று இல்லாமல் இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு சம உரிமை இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை எழுதி வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகத்தை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். இவளுங்களும் வார ட்ரெஸ்ஸும் ஆளுங்களும் அவங்க எப்படியோ, இந்த கழுதைங்களுக்கு எங்கே போச்சு புத்தி, வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு இடமா கிடைக்கல. அதை மாதிரி எல்லாமே லைனாக கேமராவை அவ்வளோ பேரும் திருப்பி அந்த பெண்ணுடைய பக்கம் வீடியோ எடுக்கிறத ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பயோமெட்ரிக். யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ தெரியல. ஏன்னா மூஞ்சி இருந்தாலே போதுமே, கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி தெரிஞ்சாலே போதும், உடனே அத்தனை பேரையும் தட்டி தூக்கிடுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் செய்யாதீங்க. செஞ்சு இனிமே பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் நாட்டுக்கு போக போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பீச்சில் போய் ஃபன் பண்ணிங்களா? முடிஞ்சு. அடுத்ததா இதோ
மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் பணி அமைச்சகம் உடனடியாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. துர்நாற்றம் வீசக்கூடிய வடிகான் சுத்திகரிப்பு திட்டத்தை உடனடியாக ரத்து பண்ணியிருக்கிறாங்க அல்முத்தலா பகுதிகளில். أنا موجود بنفس الموقع اللي تكلمنا عنه اللي فيه مشكلة فيه الصرف الصحي ويتم سحبه من خلال صهاريج مياه المجاري. لازم أنا أوضح نقطة فنية جدا أساس الناس تعرف شنو سبب هذه المشكلة. مدينة المطلع يبنيها أو تبنيها المؤسسة العامة للرعاية السكنية، فيها محطة صرف صحي، يفترض أن اللي يبني هذه المحطة وزارة الأشغال، ولكن للأسف وزارة الأشغال من بدأ المشروع من 2016 تطرح هذا العقد وتلغيه، ما وقعت عقد الصرف الصحي لمدينة المطلع لغاية اليوم. فالناس بنت بيوتها وسكنت وواجهت مشكلة ربط الصرف الصحي وما في محطة ربط صرف صحي. صار في اجتماع هني في المدينة بحضور وزير الإسكان، بحضور وكيل وزارة الأشغال، بحضور وكيل مساعد لشؤون الصرف الصحي، بحضور هيئة البيئة، بحضور أعضاء مجلس الأمة، وكان الاتفاق أو الإعلان من الوزير قال حق الناس خلها تربط وما في مخالفات، احنا راح نحلها. شنو الحل؟ ان وزارة الاشغال تعهد من الوكيل والوكيل المساعد للصرف الصحي في وزارة الاشغال انهم راح ينقلون محطات الصرف الصحي اللي موجودة في مدينة صباح الاحمد الى مدينة المطلع، وهذا الاتفاق كان يفترض في شهر 9 2023. وكان عتبنا احنا ان هذه النقاط قريبة من البيوت وقاعد تسبب روائح جدا كريهة. والله يجزاهم خير تجاوبوا ويانا اليوم يعني خلال اقل من 24 ساعة بنقل هذه النقاط ويبعدونها عن البيوت، وراح يتم نفس الآلية سحبها بشكل مؤقت لغاية ما يتم بناء محطة صرف الصحي اللي هي مسؤولية وزارة الأشغال. وللأسف لغاية اليوم ما وقعت هذه المحطة اللي مقبلين على كارثة بيئية. يعني المحطات المؤقتة اللي راح يسوونها المؤسسة العامة للعسكرية هي شبيهة للمحطات المؤقتة اللي موجودة في صباح الأحمد، وهذه كارثة بيئية أخرى. يعالجون الصرف ويكتون مياه في الأرض وراح يتسبب في بحيرات صناعية ومياه راكدة وتكون كارثة بيئية نفس اللي عانوا منها إخواننا في مدينة صباح الأحمد. يعني الحكومة الحين قاعد تشتغل على كارثة بيئية مقبلة، والسبب شنو؟ إنهم ما سووا محطة صرف صحي اللي لغاية اليوم ولغاية اللحظة هذه اللي نتكلم عنها والكارثة اللي قاعد نعيشها ما وقعوا العقد. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வடிகானை திறந்து வச்சு அதிலிருந்து தண்ணீர்களை கலி பவுசர் மூலம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது டாய்லெட் தண்ணியிலேருந்து எல்லா தண்ணியுமே இதுலேருந்து தான் வருது. இது எல்லாமே இந்த ஏரியாவே மொத்தமாக துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு ஏரியாவாக மாற்றி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். சம்மந்தப்பட்ட நபர் மறுபடியும் வீடியோ போட்டிருக்கிறாரு. இதோ உடனடியாக பணி அமைச்சகம் அதை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே போல் சில சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கு உடனடியாக பணி அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், போக்குவரத்து துறை, அனைத்து அமைச்சகங்களும் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இப்போ MOI ரெஃபர் பண்ணி போட்டிருக்கிற இந்த வீடியோ. கடலுக்கு போனோமா, கடலில் காற்று வாங்கினோமா, வந்தமான்னு இல்லாமல் யாரெல்லாம் இந்த டிக்டாக்கில் பைத்தியமாக அலைகிறாங்களோ பாருங்கள். அது எப்படி உங்களுக்கு கர்மாயிஸ் பூமராங்க எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்களும் வீடியோ எடுத்து டிக்டாக்கில் அதில் தான் போடுறீங்க. ஆனால் அதே வீடியோவில் ஒன்று தான் உங்களை வசமாக சிக்க வச்சது. இந்த வீடியோ போடுறது, கண்ட இடங்களில் போய் வீடியோ போடுறது எவ்வளோ விபரீதத்தை கொண்டு வருதுன்றதை இனிமேலாவது பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். எத்தனை பேர் நாடு கடத்தப்பட போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் மறக்காமல் லீவில் போன நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.